ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மதிய விருந்து எங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பாடு போட்டோம். நாங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியங்கிறதுனால சைவமாக தான் மதிய விருந்து வச்சோம். என்னென்ன சமைச்சேங்கிறது தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு என்னென்ன சமைக்க போகிறோங்கிறத பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கு தேவையான எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்ப்புக்கெலாம் ஆள் கிடையாது. நம்ம மட்டுமே எல்லாம் செய்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு அடுப்பில் போட்டு ஏற்றி இறக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பால் கறிக்காக குக்கரில் சேர்த்துட்டு அதை ஒரு அடுப்பில் போட்டுட்டேன். அடுத்தது கொத்தரங்காயை கட் பண்ணி முன்னாடியே வச்சதுனால வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கி விட்டுட்டு கொத்தரங்காயும் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெயிலேயே வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேங்காய் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொத்தரங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அன்னைக்கு காலையில் தான் வாங்கினது. சரி, இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம்னா மற்றதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் செஞ்சுட்டேன். கொத்தரங்காய்க்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வரமிளகாயும் பூண்டும் போட்டுட்டு தனியாக அரைச்சி அது கூட சேர்ந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதை ஒரு அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் பெரட்டின மாதிரி வர்றதுக்கு. நெக்ஸ்ட்டு காளான் கிரேவிக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு மிளகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கிட்டேன். அதுலேயே 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் எல்லா பொடியுமே அதில் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டோம்னாலே நம்ம தனித்தனியாக போட வேண்டியதில் ஃப்ளேவர் குழம்பு கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காளான் கிரேவிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் பிரியாணிக்கும் காளான் கிரேவிக்கும் தேவைப்பட்டதுனால அதை எல்லாமே கொஞ்சம் சேர்த்து நிறையா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ அரைச்சி சேர்த்துக்கிட்டா தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். காளான் கிரேவியில் ஒரே ஒரு குடமிளகாய் மட்டும் கட் பண்ணிவிட்டு நிறைய புதினா தலையை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். எண்ணெயிலே நல்லா குழைவாக ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமே இந்த காளானையும் கட் பண்ணிவிட்டு நான் 3 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் 2 பாக்கெட் மட்டும்தான் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாக்கெட் அப்படியே வச்சுட்டேன், மறுநாள் பிரியாணி பண்ணிக்கலான்னு. 2 பாக்கெட்டையும் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்தனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கிரேவிங்கும்போது கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே உப்பு போட்டுட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக காளான் கிரேவிக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. அது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சாலே குழம்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொத்தரங்காயும் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டோம்னா அந்த மாதிரி வறுவல் பொரியல் செய்யும்போது சூப்பர் வாசனையாக நல்லாயிருக்கும். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு இடையில என்னால் முடியல, தனியாக செய்யும் போதே அதுக்குள்ளே 11:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் படபடப்பாகிடுச்சு, டைம் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வராங்க, அதுக்குள்ளே சமையலை முடிக்கணும், எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிடவே இல்லை நான். இடையில ஒரு மாதிரி இருந்ததுனால ஒரு டீ வச்சு குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு பால் கறிக்கு உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம எந்த மிளகாத்தூளும் சேர்க்குறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் தேங்காயில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதை மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டு நான் கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது வேறு ஒரு இதுக்காக ஊற வச்சுருந்தேன். சடனாக காலையில் தான் அவங்க வரேன்னு சொன்னதுனால சரி உருளைக்கிழங்கு பால் கறியோடு அதை சேர்த்துடலான்னு சொல்லிவிட்டு வேக வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதில் தேங்காய் அரைச்சதை மட்டும் போட்டாலே போதும், நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு காரமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பாயாசம் செய்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சு அதில் சேமியாவை வேக வச்சாச்சு. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு வடைக்கு உளுந்த போட்டிருந்தேன், நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாம் சேர்த்துட்டு இது உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பெரட்டிட்டு அதுவும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். குண்டு உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்சியில் அரைச்சதை விட கிரைண்டரில் அரைச்சோம்னா வச்சிங்களேன் மாவு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதில் இந்த பச்சை மிளகா, மிளகு, 2 இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா மாவு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
எல்லாமே ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து பிரியாணி மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அது வரைக்கும் டைமும் இல்லை, அடுப்பு 3 அடுப்புலையுமே வந்து ஒன்று இருந்துச்சு. பிரியாணி வந்து லாஸ்ட்டாக செஞ்சால் தான் சாப்பிடும்போது சூடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பன்னீரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றா வந்து 10 மணிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் செஞ்சு முடிக்கும் போது 1:30 மணி ஆயிடுச்சு. இது எல்லாமே வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா தான். நம்ம சமைக்கிறதுனால வந்து கால் வலி ரொம்ப தெரியாது. ஏன்னா வந்து எதையாவது எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருப்போம். ஆனால் அது அவள் வந்து ஒரே இடத்துல வந்து ஒன் பை ஒன்னாக இப்படி எடு அப்படி எடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். க்ளோஸ்அப்பில் எடு, கொஞ்சம் தள்ளி வச்சு எடுன்னு. அவள் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பயங்கர கால் வலி. எல்லா வீடியோவும் சரி, மினி விலாகும் சரி, அவள் தான் வந்து ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாவது கொடுத்துருவா. பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு எப்போதும் போல் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் நிறைய புதினா போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டை போட்டுட்டு 2 தக்காளி மட்டும் செஞ்சுட்டேன். பன்னீருக்கு அரிசி பார்த்திங்கன்னா வந்து நான் 3/4 கிலோ அரிசி வந்து ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். முந்திரியை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக சேர்த்தேன். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கறி மசால் தூள் மட்டும் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். பிரியாணி தூளெல்லாம் எதுவும் தனியாக போடுறது கிடையாது, கறி மசால் தூள்லே விட்டுறது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3/4 படி அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அரிசி வந்து அதிகங்கிறனால தண்ணி வந்து கொதிக்க நேரமாகும். அதை வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு வடைக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலான்னு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 கையளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெயோடய சதன்னு இருக்கும். அரிசி மாவு வந்து 2 கை சேர்த்துக்கிட்டாலே போதும், வடை வந்து சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். வடை மாவில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கரெக்டாக கொதி வந்துருச்சு. இதை வந்து நான் குக்கரில் செய்யலை, தம் பிரியாணி மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த அகலமான பாத்திரத்தில் தான் எல்லாமே செஞ்சுட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சு. அரிசி வந்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டு போட்டு அப்படியே மூடி வச்சு வெயிட் வச்சுட்டேன். அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை தூக்கி லாஸ்ட் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 50 மினிட்ஸில் வந்து பிரியாணி வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வடை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அப்போயே வந்து 12 மணி ஆயிடுச்சு. நான் பிரியாணி இன்னும் செய்யலேன்னு சொல்லி பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய் மட்டும்தான். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மட்டும்தான். அதனால் வந்து எண்ணெய்க்கும் கடலெண்ணெயை வந்து கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஊற்றிட்டு வடையை போட ஆரம்பிச்சிட்டேன். நானும் வந்து அவங்க வரத்துக்காட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். மேரேஜ் ஆன புதுசெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டாலே எனக்கு படபடப்பு வந்து அதிகமாகிடும். ஏன்னா வந்து சாப்பாடு செஞ்சது கூட ஒரு மாதிரி இருக்கும், அவங்கள வச்சு உட்கார வச்சு பரிமாறத்துக்காட்டி எனக்கு போதும் போதுன்னு ஆகிடும். பயங்கரமாக வேர்த்து ஊற்றும், ஏதாவது என்னன்னே தெரியாது, ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது, சமைச்சதும் இல்லை. எங்கள் அம்மா வந்து சமைச்சு கொடுப்பாங்க, பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. வேலைக்கு போகும்போது கையில் எடுத்துகிட்டு போகிறதோடு சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒன்றா சமைக்க கற்றுக்கிட்டேன் நான். சமைக்கிறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நிறைய பேருக்கு செய்யும்போது அளவு பத்துமா பத்தாதாங்கிற வந்து ஒரு பயம் எனக்கு வந்துடும். எல்லாமே ஓவரால் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தனித்தனியாக எல்லா பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன். ஒயிட் ரைஸு, பாயாசம் ரெடி பண்ணியாச்சு, காளான் கிரேவி, பன்னீர் பிரியாணி, கொத்தரங்காய் பொரியல், பால் கறி, தயிர் வந்து கடையில் வாங்கினது தான், உர ஊற்றலை, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வடை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்பிச்சாச்சு. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் வீடியோ எடுக்கவே மறந்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு இலை தான் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் சாப்பிடும்போது சரி இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு ஃபினிஷிங் இல்லைன்னா நல்லா இருக்காதேன்னு சொல்லிவிட்டு இலையில வச்சு ஒன்றா வைக்க ஆரம்பித்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து ஸ்வீட்டு, வடை, கொத்தரங்காய் பொரியல், பால் கறி, அப்பளம். அதுக்குள்ளேயே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. ஏன்னா வந்து அவங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகும்போதே வந்து 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இன்னுமா உங்கள் வீடியோ முடியல, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், காளான் கிரேவி, பன்னீர் பிரியாணி இதெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதிய விருந்து வந்து இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், யாருக்காவது நீங்களும் இந்த மாதிரி விருந்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா. அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணவே எனக்கு 1 மாதம் ஆச்சு, அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.